அதில் வந்து அவங்க ஆக்சுவலாக நார்மலாக ரொம்ப ஹஸ்கியாக பாடுவாங்க. அந்த வாட்டி அவங்கள வந்து என்னாச்சு, வைக்கம் விஜயலட்சுமி வந்து பாடுறதா இருந்துச்சு. அவங்க டேட் தான் ஃபஸ்ட்டு கேட்டேன் அந்த பாட்டுக்கு. அப்போ என்னாச்சு, அவங்களுக்கு ஏதோ ட்ராவலில் வந்து ஒரு 4 நாள் தள்ளி டேட் கொடுத்தாங்க. ஆனால் சென்சாருக்கு வந்து படம் போகணுன்னு சொல்லிட்டாரு வெற்றிமாறன். அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ சாயந்தரம் அவங்ககிட்ட நான் கேட்டேன், அவங்கள மாதிரி ட்ரை பண்ணி வேணால் பாட முடியுமான்னு. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு சின்ன வயசில் ஏதோ ஒரு கான்சர்ட்டில் அந்த சுபா முட்கள் மாதிரி ஏதோ ஒரு சாங்கை வந்து அவங்க கச்சேரியில் பாடினாங்க. அந்த அந்த ஏன்னா அந்த ஒரு சாங் இருக்கும். அந்த சாங் வந்து அவங்க பாடினாங்க வாய்ஸை மாற்றி. அது மாதிரி பாட முடியுமான்னு கேட்டேன். நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடினாங்க. அது ப்ரொடியூசர் தானு சாருக்கு போடும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இது எதுவும் வாய்ஸ் மாத்திராதீங்க, இது கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்ட்டாங்க. அதை நாங்கள் அப்படி அந்த சாங் வந்து ஸோ வி மேட் ஹர் சிங் டிஃப்ரெண்ட்லி ஃப்ரம் வாட் ஷீ சிங்ஸ் ரெகுலர்லி. அவங்க ரெகுலராக பாடுறதுலேருந்து இப்போ யாரோ ஈவன் மாதிரி இருக்காது. யாரோ ஈவன் மாதிரியோ இல்லை உன்னாலே என்னாலும் மாதிரி இல்லாமல் அவங்கள பேஸில் பாட வச்சுருந்தோம். அது மாதிரி சம்டைம்ஸ் யூ பிரேக் சம் ஒன் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட்.